வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 3வது வகுப்பு மாணவர்களுக்குரிய ஒரு 10வது பாடப்பகுதி பார்த்தோம் இல்லையா? கதை பாடல் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தோம். ஒரு கதை பாதி இது பார்த்தோன்னு அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கி பார்க்கலாம். என்ன இது பண்ணிகிட்டு இருந்தோம்? அதாவது ஒரு வியாபாரி என்ன செஞ்சார், கழுதை மேலே உப்பு மூட்டையை வச்சு என்ன செஞ்சிட்டு இருந்தார், அதை வியாபாரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, அந்த மூடை என்னாச்சு, உப்பு இது தண்ணியில் விழுந்துருச்சு. அந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் விழுந்தால் என்ன ஆகும், கரைஞ்சி போயிடும் இல்லையா? கரைஞ்ச உடனே எடை குறையுது. அப்போது திருப்பி முதுகில் வச்ச உடனே அதனோட கழுதைக்கு அதனுடைய வெயிட்டு தெரியலை. இதை புரிஞ்சுக்கிட்டு கழுதை என்ன பண்ணுச்சு, அதாவது வர வரைக்கும் அந்த தண்ணி ஓட வர வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் அந்த ஓடைக்கிட்ட வந்தோடனே என்ன செய்யும், அப்படி லேசாக அசைச்சு மூடையை தள்ளி விட்டுரும். உடனே அவரும் தூக்கி வச்சு அந்த எடை குறைஞ்ச உடனே இது என்ன செய்யும், நல்லா நார்மலாக நடந்து போய்ட்டுருது. இதை என்ன செஞ்சிட்டாரு, வியாபாரி பார்த்துட்டாரு. ஆஹா, நீ இப்படியா பண்ணுற, நீ ஏமாத்துறியா, உனக்கு நான் பாடம் புகட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அடுத்த நாளும் வந்தது. பஞ்சு மூட்டை ஒன்றையே கழுதை மீது ஏற்றினார். ஓடைக்குள்ளே வந்ததும் அசைத்து கீழே தள்ளியது. எடை குறையும் என்றுதான் உப்பை போல நினைத்தது. நீரில் நனைந்த பஞ்சுகளால் எடையும் அதிகமானது. உரிமையாளர் மூட்டையை கழுதை முதுகில் ஏற்றினார். கனத்த மூட்டை அழுத்தவே கழுதை வருந்தி அழுதது. உண்மையான உழைப்பு தான் வாழ்வில் உயர்வை தந்திடும். எய்த்து பிழைக்க எண்ணினால் என்றுமில்லை வெற்றியே. அதாவது அடுத்த நாள் வந்துச்சு. அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, கழுதை மேலே எப்போவுமே உப்பு மூட்டை வைப்பார். இந்த தடவை என்ன செஞ்சிட்டாரு, பஞ்சு மூட்டையை எடுத்து வச்சிட்டார். அதுக்கு தெரியுமா உப்பு பஞ்சு எல்லாம் வித்தியாசம். அது என்ன நினச்சிருச்சு, உப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப சரி, நம்ம எப்பவும் போல் என்ன செஞ்சிடலாம், கீழே தள்ளி விட்டுறலாம், ஒன்றும் அவ்வளோவா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அது நினச்சிட்டே வருது. இது அந்த கரெக்டாக அந்த ஓடைக்கிட்ட வந்த உடனே என்ன பண்ணுது, நல்லா முதுகு லேசாக அசைச்சு முதுகு மேலே இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மூட்டை என்ன செஞ்சிருது, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருது. பஞ்சு தண்ணிக்குள்ளே தள்ளிட்டா என்னாகும், பஞ்சு நல்ல வெயிட்டு ஏறிடும், தண்ணியில் படப்பட வெயிட்டு ஏறிடும். உடனே என்ன வியாபாரி ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி கழுதை மேலே திருப்பி முதுகில் தூக்கி வச்சோடனே வெயிட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஹா, இது என்னடா இது, நம்ம உப்புன்னு நினச்சா இது வேற இதாக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கண்ணீரோட வருத்தத்தோட என்ன செய்யுது, நம்மளுடைய இதை நினச்சி அது வருத்தத்தோட திருப்பி அதனுடைய மூட்டையில் பாரத்தை ஏற்றிக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் என்ன அதுலேருந்து அதுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்ம அடுத்தவங்களை ஏற்கணும்னு நினச்சா நமக்கு அதுக்கு கூலி என்ன செய்யுமா, 2 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது, வருத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் உண்மையே உறவு. என்றைக்குமே நம்ம உண்மையாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் என்றைக்கும் வெற்றி தான் கிடைக்கும். அடுத்தவங்களை ஏமாற்றணும்னு நினச்சா அன்னைக்கு அது ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நமக்கு அது தோல்வியில் தான் முடியும், நமக்கு இது வருத்தத்தை தான் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையே உயர்வு அப்படின்னு சொல்லி அந்த கதை பாடல் மூலமாக நமக்கு உணர்த்துறாங்க. சரியா? இதை என்ன செய்யணும், நல்ல பாடப்பகுதியை வாசிச்சு பாரு. ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை, பல தடவை இந்த பாடல் பகுதியை நல்லா வாசித்து பாருங்கள். சரியா? நன்றி மாணவர்களே.